வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MIMTPT ரயில்வே எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 700லேருந்து 750 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு 30க்கு 54 நார்த் ஃபேஸிங்கு ஒரு 30 ஃபீட் ரோடு. ஸோ பிளாட் வந்து நமக்கு சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 5200 பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. உட்காந்து பேசி நம்ம வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாட், ஒரு பெரிய பிளாட்டை வந்து 2ஆக சப்டிவிஷன் பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து 86 பிளாட் நம்பர் 86 அடுத்து இருக்குது, அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற அந்த பிளாட் தான் இப்போ சேல்ஸுக்கு வேக்கண்ட் லேண்டாக இருக்குது. ஸோ இது இந்த வீக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. பக்கத்து பிளாட் வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா இப்போது சேல்ஸுக்கு நமக்கு வந்திருக்குது. ஸோ 30 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜ் தான் இருக்குது. ஸ்கொயரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ரேட் உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து எந்த ரோட்லலாம் போகலாம். அந்த ரோட்டில் போய்ட்டும் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அடுத்த ரோட்டில் போனாலும் 2 ரோடு இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்பவே நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் நீங்கள் பிளாட் தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேணாம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து பிளாட்டு கிடைக்கிறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. பென்சிங் போட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைம் கூட நீங்கள் அளந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம். பேங்க் லோனுக்கும் போனால் CMD அப்ரூவல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் கைட்லைன் வேல்யூ 3900 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வந்து கைட்லைன் வேல்யூ பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் நீங்கள் வந்து மற்றபடி நம்ம வந்து கேஷாக கொடுக்குறது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ 3900 வந்து 4000 வரையும் கண்டிப்பாக கைட்லைன் வேல்யூ நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். நீங்கள் லோனுக்கு போகிறவங்களுக்கு அது அந்த பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அவங்க பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபுல்லாக நல்லா டீசெண்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நீங்கள் சுற்றி பார்த்தாலே கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து பிளாட்லாம் தேடிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ண வேணாம்னு நான் வந்து 100% சொல்லுவேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சரௌண்டிங்கில் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் கிடைக்கிறது ஒரு பக்கம் பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேண்டே கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளாட் வந்து ஒரு கிரவுண்டு தான் கிடைக்குதே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய சின்ன பிளாட்டை கிடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பிளாட்டே பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் பிளாட்டே எல்லோரும் விற்கிறது வந்து 20க்கு 50, 20க்கு 60 இந்த மாதிரி தான் நிறைய பேர் விற்றுருவாங்க. ஸோ அது எல்லாேருக்கும் செட் ஆகாததுனால தான் 2ஆகவே போட்டாங்க. ஸோ பாருங்கள், வீட்டில் மகள் வச்சு விடுவாங்க. ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. ஓனர் பேர் தான் இருக்குது. அக்ரிமெண்ட் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்கோ அவர்கிட்ட தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவர்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சேல்ஸ் இருக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான். ஸோ பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ நமக்கு நார்த் ஃபேஸிங்லும் கிடச்சிருக்கு. ஸோ கிளியரான டாக்குமெண்ட் போது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.